பாடிகார்ட் அப்படியே பாஸ் பண்ணுங்க. யோ என்ன, நான் வந்து உன் பக்கத்துல உட்கார்றேன், எந்திரிச்சு வேற இடத்துல போய் உட்கார்றேன். ஏன் என் கூட சேர்ந்து உட்கார்ந்தா என்கிட்ட இருக்கிற அழுக்கு ஒட்டிக்குமோ? இதெல்லாம் என்ன தொடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப நான் என்ன பேசிட்டேன்னு நீங்க எல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு எந்திரிச்சு போறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? எதை எங்க பேசணும் எப்படி பேசணும் தெரியாது உங்களுக்கு? ஏன் குழந்தனாரே, நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன் சொல்லுங்க. நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? தப்பு பண்ணது உங்க அண்ணன், அவரை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பேசினாலும் அதுல குத்தம் கண்டுபிடிப்பீங்களா? நான் அவர் பொண்டாட்டி தானே, அவர் பக்கத்துல உட்கார்ந்து நான் சாப்பிட கூடாதா? அது சரி, உங்களுக்கெல்லாம் இது எப்படி தெரிய போகுது? ஏன்னா நீங்களே புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து இன்னும் வாழ ஆரம்பிக்கல. ஏங்க, குழந்தை இருக்கா, கொஞ்சமாவது நாகரிகமா பேசுங்க. நான் இப்ப என்ன கொச்சையா பேசிட்டேன் தங்கச்சி? நான் ஒண்ணும் உன்னைய மாதிரி கலெக்டருக்கெல்லாம் ஒண்ணும் படிக்கல. நான் கிராமத்துல வளர்ந்தவ. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னால வார்த்தையெல்லாம் வடிகட்டி பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. உள்ள என்ன தோணுதோ அத வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். அவ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, அவ ஸ்கூலுக்கு போறா. அதெல்லாம் எல்லாம் அவளுக்கு தெரியும். தோ உன் மாமன் பண்றத பார்த்தல, அது மட்டும் என்ன நியாயமா? ஊர் பார்க்க அத்தனை பேருக்கு முன்னாடி என் கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப நான் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னது இது? கறி குழம்பா? காலையில சத்தம் போட்டதுக்கு ராத்திரி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். கனி, அம்மா பக்கத்துல வாடா, உனக்கு ஊட்டி விட்டுட்டே சாப்பிடுறேன். நீயும் அப்பா மாதிரி தானே இருப்ப. சரி, ஒழுங்கா சாப்பிடு. நல்லா நோஞ்ச மாதிரி கிடக்குற. இதை இப்படி நல்லா அள்ளி இப்படி சாப்பிடணும். வரா, சாப்பிடு. உட்காருங்க. ராமச்சந்திரன் எங்கம்மா? அண்ணா உள்ளதா இருக்கு. ஒரே நிமிஷம். சரி. பரவாயில்லம்மா. இந்த அண்ணா தண்ணி குடிங்க. வந்துடும். சரி. வாண்ணா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராமச்சந்திரா. வணக்கம். வணக்கம். என்ன மாமா, ராகவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? ஊருக்கு சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, வரும்போது மருமகளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. கேள்விப்பட்டோம் ஊர்ல என்னென்னமோ நடந்துச்சுன்னு. ஆமா, எங்க உங்க மருமக? வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. நீங்க எல்லாம் என் புருஷனுக்கு சொந்தக்காரங்க. ஓ, பரவாயில்லையே, பொண்ணு நல்லா அம்சமா தான் இருக்கா. ஆமா ஆமா. ராமச்சந்திரா, ஏம்பா ஏன் இப்படி தலையை தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்க? ஏதோ பொண்டாட்டி சேர்த்த சோகத்துல இருந்தவன் இந்த பொண்ணு அழக பார்த்து தப்பு பண்ணிட்டான். அதுக்கு நீதான் பிரயாசித்தமா
அவனை இவ கழுத்துல தாலி கட்ட சொல்லி மருமகளாக்கிட்டு இல்ல, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? அண்ணே, கெட்டதுலயோ ஒரு நல்லது நடந்திருக்குண்ணே. நாங்களா வள்ளிய பாக்கும்போது எத்தனை வாட்டி ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிருக்கோம். அவனும் கேக்கல, நீங்களும் காது கொடுத்து கேக்கல. ஏதோ இப்பதான் அவனுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு போல. என்னைக்கும் அவனும் அவன் பொண்டாட்டி நினைச்சு குடிச்சிட்டு ரோட்லயே திரிவான். அவனுக்கும் ஒரு புள்ள இருக்குல்ல, அத பாத்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும்ல. அந்த புள்ளைய பார்த்தா நல்ல விவரமான புள்ளையதான் இருக்கா. நல்லா குடும்பம் நடத்திடுவா. அவன் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம ஒண்டி கட்டையாவே இத்தனை வருஷமா காலம் தள்ளிட்டீங்க. புள்ள இப்படியே இருப்பான்னு எதிர்பார்க்க முடியுமானே? அது ஒண்ணு இல்ல ராமச்சந்திரா, இந்த பக்கமா போனோம், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு உங்க மருமகளையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தோம். அப்போ நாங்க வர வழி நாங்க போயிட்டு வரோமா? வரங்க மருமகளே. வரோம்க்கா, வரேன். போலாம். என்ன சின்னம்மா, வீட்டுக்கு உறவுக்காரங்களா வந்திருக்காங்க, உடனே என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்க வேணாமா? நானே வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. சொந்தம் பந்தம் தாய் உறவுலாம் நானும் தெரிஞ்சுக்க வேணும்ல. பேசிட வேண்டியதுதான்.